வணக்கம். தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் திமுக 13 இடங்களில் கடுமையான போட்டியை சந்திக்கிறது. திமுக இந்த இடங்களில் பலவீனமாக இருக்கிறது. திமுகவின் தேர்தல் பணியானது சுணக்கம் ஏற்பட்டுள்ளது என்று ஒரு தனியார் நிறுவனம் ஆய்வு செய்து திமுகவுக்கு ஒரு ஆய்வறிக்கையை தந்துள்ளது என்று ஆங்கில நாளேட்டில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கையானது திமுகவின் இன்டர்னல் சர்வே என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கள நிலவரம் என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்த பொழுது திமுகவுக்கு வந்த ஆய்வின்படி 13 தொகுதிகளில் திமுக கடும் போட்டியை சந்திக்கிறது. அந்த தொகுதிகளில் முக்கியமானவை எது என்றால், கொங்கு மண்டலத்தில் மட்டும் 6 தொகுதிகள் இருக்கின்றன. கோவை, கரூர், திருப்பூர், பொள்ளாச்சி, நாமக்கல், ஈரோடு. இவை தவிர திருநெல்வேலி, வேலூர், திருச்சி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தேனி, ராமநாதபுரம். அதாவது இந்த தொகுதிகளில் பாஜக கூட்டணியானது வலிமையான உள்ள தொகுதிகள். அதனால் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடுமையான போட்டியை தருகின்றன என்பதை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக கோவையில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதால் அது தமிழகத்திலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திர தொகுதியாக இருக்கிறது. இதுவரை வந்த கணிகளில் அண்ணாமலையே 40% மேல் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வெற்றியானது நிச்சயிக்கப்பட்ட வெற்றி என்று மக்கள் மத்தியில் பேசுவதே அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஏனெனில் கோவை தொகுதியானது அண்ணாமலையை மையப்படுத்தியே பாஜக மட்டுமல்ல திமுக அதிமுக வேலை செய்வதால் மையப்படுத்தப்பட்ட வேட்பாளரை வெற்றி பெறுவார்கள் என்பது ஒரு சரித்திரம் நிகழ்ந்துள்ளது. அதன்படி அண்ணாமலையின் வெற்றியானது கோவை மக்களவை தொகுதியில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதை தவிர கரூரில் ஜோதிமணிக்கு எதிராக பாஜக வேட்பாளர் போட்டியிடுகிறார். அதாவது ஜோதிமணிக்கு அங்கு கடும் எதிர்ப்பு ஆனது தற்போது அவர் சந்தித்து வருகிறார். சென்ற பக்கமெல்லாம் 5 ஆண்டுகளாக ஏன் வரவில்லை என்றும் பல வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் அவரை கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார்கள். அதை வைத்து அங்கு பாஜக காங்கிரஸ் கட்சியான ஜோதிமணிக்கு கடுமையான போட்டியை தருவதாக தெரிகிறது. இதேபோல திருப்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக பாஜக போட்டியிடுகிறது. பொதுவாகவே கொங்கு மண்டலமானது பாஜகவின் கோட்டை என்று அழைக்கப்படுவதால் அங்கு பாஜக வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடும் போட்டியை உருவாக்கியுள்ளார். அதேபோல் பொள்ளாச்சியிலும் பாஜக வேட்பாளர் திமுக கட்சிக்கு கடுமையான போட்டியை உருவாக்கியுள்ளார். நாமக்கல்லில் பாஜகவின் சார்பில் KP ராமலிங்கம் போட்டியிடுவது பாஜகவுக்கு வலிமை தந்துள்ளது. அதுவும் திமுகவுக்கு அதன் கூட்டணி கட்சிக்கு கடுமையான போட்டியை தருகிறது. ஈரோட்டில் பாஜகவின் கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இங்கு திமுக அதிமுக களத்தில் உள்ளன. இந்த தொகுதியில் தமாகவின் வேட்பாளர் பாஜகவின் கூட்டணியில் இருப்பவர் கடுமையான போட்டியை தருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர திருநெல்வேலியை பொறுத்தவரை பாஜகவின் தற்போதைய MLAவும் பாஜகவின் மாநில துணை தலைவருமான நயினார் நாகேந்திரன் வெற்றியானது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று பலரால் கூறப்படுகிறது. எனவே இந்த தொகுதியில் கடுமையான போட்டியை சந்திக்கிறது. அதேபோல் வேலூரில் ஏற்கனவே வெற்றி பெற்ற துரைமுருகனின் மகன் கதிரானந்த் அவர்கள் 8000 வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் பாஜக சார்பில் தாமரை சின்னத்தில் AC சண்முகம் போட்டியிடுவது கடுமையான போட்டியை உருவாக்கிறது. AC சண்முகம் வெற்றி பெறலாம் என்று அனைவராலும் சொல்லப்படுகிறது. திருச்சியில் வைகோவின் மகன் துரை வைகோ பேசுகின்ற பொழுது அவர் சில கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். அதாவது நாங்கள் செத்தாலும் சாவாமே தவிர தனி சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுவேன் என்று தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுவது கூட ஒரு பின்னடைவாக இருக்கலாம். இங்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் போட்டியிடுவது ஒரு கடுமையான போட்டியை உருவாக்கியுள்ளது என்று கூறப்படுகிறது. இதேபோல தருமபுரியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸின் மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுவதால் அங்கு அவர் வெற்றி பெற்று விடுவார் என்பதாகவே கணிப்புகளும் தெரிவிக்கின்றன. அதேபோல் கிருஷ்ணகிரியிலும்
பாஜக வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தேனியில் அமமுகவின் மாநில தலைவரான டிடிவி தினகரன் போட்டியிடுவதால் அவருக்கு எதிராக அவருடனேயே இருந்த தங்க தமிழ்ச்செல்வனும் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் தேனியில் டிடிவி தினகரனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக பாஜக கூட்டணி கட்சி ஆதரவுடன் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுவதால் அவர் அங்கு வெற்றி பெறுவார் என்பதாக கூறப்படுகிறது. இப்படி 13 தொகுதிகளில் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் கடுமையான போட்டியை தற்பொழுது உருவாக்கியது பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது.